அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டு இருக்கிறது எக்ஸிட் போல் 2026 தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி தாங்க. அண்ட் இதில் நிறைய கருத்து கணிப்புகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, டிஎம்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 125 to 145 சீட்ஸ் கிடைக்கும், எம்எல்ஏ சீட்ஸ் கிடைக்கும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்திருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, 8 to 15 எம்எல்ஏக்கள் தாவேகாவினர் வாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்து கணிப்புகளும், 2 to 8 இடங்கள் நாம் தமிழர் கட்சி பெறப்போகும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சரியா இல்லை, யார் முதல் இடத்துல வரப்போறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருந்தது அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். பரவலாகவே இந்த 2026 எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் வந்துருச்சுப்பா, வரலாறு காணாத அளவுக்கு ஓட்டுகள் வந்திருக்கு. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் தாவேகா, பிகாஸ் ஆஃப் விஜயோட வருகை அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாகவே பரவிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா. 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.29 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. 2026 பார்த்தீங்கன்னா 5.73 வாக்காளர்களாக குறைக்கப்பட்டிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்னால கிட்டத்தட்ட 56 லட்சம் ஓட்டு வந்து தூக்கியிருக்காங்க இந்த எஸ்ஐஆரில். இதை விழுந்த ஓட்டுகள் பார்ப்போம். 2021 பார்த்தீங்கன்னா 4.63 கோடி ஓட்டுகள், அதாவது 6.29 கோடியிலிருந்து 4.63 கோடி ஓட்டு தான் விழுந்திருக்கு 2021. அதனால 2021 பர்சன்டேஜ் 2026 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் 2026 மொத்த ஓட்டு வந்து 5.73 லட்சம் இத்தனை ஓட்டு தான் இருந்திருக்கு. அந்த 56 லட்சம் ஓட்டு எஸ்ஐஆர்னால தூக்கப்பட்டிருக்கு. ஸோ விழுந்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 4.83 கோடி, 2021 4.63 கோடி, 2026 4.83 கோடி. ஸோ மேக்ஸிமமே 20 lakhs ஓட்டு தான் அதிகமாக விழுந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓட்டு. ஸோ அந்த 20 லட்சத்தில் 10 லட்சம் போச்சுனாலும் புதுசாக வந்திருக்கிற ஓட்டே ஒரு 10 லட்சம் ஓட்டு தான் அதிகங்க. ஸோ இது ஒன்றும் அலையும் இல்லை கடலும் இல்லை. இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ விஜயின் வருகையால் பல லட்சம் ஓட்டுகள் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் இருந்தவங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு விஜயை நம்பி ஓட்டு போட வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது தவறு. சரி, ரெண்டாவது ஃபேக்ட் பார்க்கலாம். 2021க்கும் 2026க்குமான கம்பேரிசன் கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த 5 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா எலெக்ஷன்லுமே எல்லா ஸ்டேட்லையுமே பர்சன்டேஜ் கூடியிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் 11.52%, மேற்கு வங்கத்தில் வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 11% வந்து 11%, அஸ்ஸாமில் ஒரு 4%, 3%, பாண்டிச்சேரியில் ஒரு 8%, கேரளாவில் ஒரு 4% அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் விஜய் தான் காரணமாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் எஸ்ஐஆர்னால தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஓட்டுகள் கம்மியாச்சு, ஆனால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்றது தான் உண்மை. அண்ட் இன்னொரு மூணாவது ஃபேக்டையும் பார்க்கலாம். கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரோட தொகுதி, ஸ்டார் தொகுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டார் தொகுதி. காரைக்குடி சீமான் அவர்களோட ஸ்டார் தொகுதி. பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு விஜய் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்டார் தொகுதி. ஸோ இந்த 5 ஸ்டார் தொகுதி தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணலாங்க. 2021 2026 கம்பேர் பண்ணும்போது காரைக்குடியில் மட்டும்தான் 12,000 ஓட்டு, 12,958, அதாவது கிட்டத்தட்ட 13,000 ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டார் தொகுதியில் 2021க்கும் 2026க்குமான ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் கிட்டத்தட்ட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. மற்ற ஸ்டார் தொகுதியில் ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்காக இருக்கட்டும், பெரம்பூராக இருக்கட்டும், பெரம்பூரில் ஒரு 2,100 ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. திருச்சி கிழக்கில் 2021 2026 கம்பேர் பண்ணும்போது ஒரு 6,300 ஓட்டு தான் அதிகமாக இருக்குங்க. கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ஓட்டு பக்கம் அதிகமாக இருக்குது. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தாலும் விஜயோட வருகையால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 தொகுதியிலுமே ஒரு 2,000 ஓட்டு, இன்னொரு தொகுதியில் ஒரு 6,500 ஓட்டு, இவ்வளோ தாங்க அதிகம். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ஓட்டு தான் அவரோட தொகுதியிலேயே அதிகமாக இருக்குன்ற போதும் விஜயோட வருகையால் தான் பல லட்சம் ஓட்டுகள் அதிகமாக இருக்குன்றதும் தவறு. என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்தே விஜயை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுகிறான்ற தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவலாகவே இந்த 2026 எலெக்ஷனை வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இளைஞர்களும் சரி, நிறைய பெண்களும் வந்து பார்த்ததுக்கான விஷயம் வந்து விஜய்ன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வரதுக்காக தான் இதை வந்து கம்பேர் பண்ணி சொன்னோம். சரி, எங்கே திரும்பினாலும் விஜய் 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 விஜய்னு சொல்கிறாங்களே, ஸோ விஜயோட தாக்கம் கண்டிப்பாக இருக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமான்ற ஒரு கிரேஸ்னால பெண்கள் ஓட்டாக இருக்கட்டும், இளைஞர்கள் ஓட்டாக இருக்கும், பல ஓட்டுகள் வந்து அவர் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் பொதுவாகவே ஒரு 15% 20% ஓட்டுகள் வாங்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எல்லாரும் ரொம்ப உற்று நோக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஓட்டு, அதிகபட்சம் 20% ஓட்டை பிரிக்கக்கூடிய விஜயாக இருக்கட்டும், ஒரு 8-10% ஓட்டு வாங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், சுமார் 70 லட்சம் ஓட்டுகள். இந்த 2 கட்சிகளும் சேர்த்து ஒரு 50 லட்சம். இவங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒரு 35 லட்சம் வச்சிருக்காங்க பரவலாக தமிழ்நாடு முழுக்க. இதே தான் விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினரும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு 50 லட்சம் வாக்குகள் வாங்கலாம், இல்லை ஒரு 60 லட்சம் வாக்குகள் வாங்கலாம். அதற்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 4.25 கோடி 5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இரு கட்சிகளும் சேர்ந்து, நாம் தமிழரும் சரி, தாவேகா கட்சியும் சரி, ஸோ இந்த 2 கட்சியும் சேர்ந்து சுமார் ஒரு 80-90 லட்சம், 75 லட்சம் வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும் அளவு இருக்குன்னே சொல்லலாம் இந்த 2026 எலெக்ஷனில். ஸோ இதன்படி பார்க்கும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய
இடத்துல தாவேகா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறாங்க, இவங்க உடனடியாக நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வரலங்க, அரசியல் அடிப்படை மாற்றத்துக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், இயக்கமாக இருந்து கட்சியாக மாற்றத்துக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி கடந்த 15 வருடங்களாக எந்த கூட்டணியும் இல்லாமல் பெண்கள் 117 ஆண்கள் 117ன்னு சொல்லி சரிபாதியாக நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. கொள்கை கோட்பாடில் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்குது. எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, எந்த கட்சியோட சமரசம் இல்லாமல் ₹1 கூட பணம் கொடுக்காம கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்கன்றது ரொம்ப இந்தியா முழுக்கவே ஒரு பேசப்படும் ஒரு பொருளாகவே இருக்குது நாம் தமிழர் கட்சியை பற்றி. நாம் தமிழர் கட்சியோட சீமான் தெளிவாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நாங்கள் உடனடியாக இந்த கட்சி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி பிடிக்கிறது எங்களோட இலக்கு கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ஓட்டாக அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 2016 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையுமே ஓட் பேங்க் குறையாத ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது அவங்க தமிழ்நாடு முழுக்க பரவலாகவே ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த வருஷம் கூடுமா குறையுமா அப்படின்றதான் எல்லாருமோட எதிர்பார்ப்புனே இருக்கு. அண்ட் கூடுச்சுன்னா அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கூடிக்கிட்டு இருக்கு. அடுத்த முறை ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் ஓப்பனாகவே பகிரங்கமாக சொல்லியிருக்காரு, நான் தமிழர் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டா நான் ஓப்பனாகவே அவங்களுக்கு ஆதரவு தரத்துக்கும் அந்த கட்சியோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் ஒரு பக்கம் ஏற்கனவே அறிக்கை பிரஸ் மீட்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 10% ஓட்டு நாம் தமிழர் வாங்கிடுச்சு அப்படின்னு வச்சுட்டோம்னாலே அடுத்த முறை 2031 எலெக்ஷனில் கண்டிப்பாக நாம் தமிழரில் இன்னும் 2-3 கூட்டணிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாம் தமிழர் கட்சி யாருமே சப்போர்ட் இல்லாத ஒரு கட்சி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் RUCன்னு சொல்லிட்டு முஸ்லீம் தொடர்பான ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டாக நின்று இந்த எலெக்ஷனில் அதில் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அண்ட் முஸ்லீம் இயக்கங்கள் மட்டும் கிடையாது, அவர் ஏற்கனவே கிறிஸ்துக்கள் நிறைய சப்போர்ட் அவர் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் முருகன் பேசுறதுனால பல இந்துக்களும் அவர்கிட்ட இருக்காங்க. ஸோ மத ரீதியாக பிரிக்கிறதுக்காக நான் சொல்ல, பரவலாக தமிழ்நாடு முழுக்க அவருக்கு எல்லா வகையில் எல்லா சமுதாயத்தினரோட ஓட் பேங்க்கும் அவருக்கு பரவலாக இருக்குது. பிகாஸ் ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, கொள்கை கோட்பாடு ரொம்ப நிறைஞ்சிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக தான் நிற்குதுங்க இன்னைக்கு வரைக்கும். அண்ட் விஜய் பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் பலருக்கு ஐடியாலஜி என்னன்றது புரியவே இல்லைங்க. அண்ட் அவரோட திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே அதிமுக சொல்கிற கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களாக தான் இருக்குது. திமுக ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, அதிமுக ஒரு அமௌண்ட் சொன்னால் அதோட எக்ஸ்ட்ரா தாவேக்கனர் சொல்கிறாங்க. இவங்க ஏற்கனவே என்னென்ன திட்டம் வச்சிருக்காங்களோ, அதிமுக என்ன திட்டங்கள் போட்டிருக்காங்களோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டு நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக என்ன சொன்னாங்களோ அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எடுத்து மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தாவேகா கட்சி. இது இளைஞர்களுக்கும் அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கும் அரசியல் புதுசாக நாங்கள் ஓட்டு போட போகிறோம்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியறது இல்லைங்க. ஆக்சுவலாக திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தெளிவாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது நல்லா புரியுங்க. கருத்து கணிப்பில் பொறுத்த வரைக்கும் 125 இடங்கள், 140 இடங்கள், 110 இடங்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அண்ட் திமுக 135 இடங்கள் எடுக்கும் அப்படின்னு பல சர்வேக்கள் சொல்லுது. அதிமுக 95லேருந்து 110 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா 125லேருந்து 135 அதிமுக தான் வெளில போகுது, அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகாவினர் 15 எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் 2026 அண்ட் பெரும்பாலான அளவுக்கு திமுக வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் 135 இடங்கள் 140 இடங்கள் பெருமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தாங்க. 110 இடங்கள் 120 இடங்கள் அதிகபட்சம் 120லேருந்து 125 வரைக்கும் வேற வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதிமுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. பிகாஸ் திமுகவான்றது இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. ஏன்னா திமுகவோட பல திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியே சொல்லுவேன், அது இன்னொரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது, செஞ்ச திட்டங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிற திட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அதை இன்னொரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் 2026 எலெக்ஷனில் இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக 90லேருந்து அதே 110 இடங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியோட என்ட்ரி தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ 2031 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 சீட்டாவது பிஜேபி எம்எல்ஏ சீட்டுகள் நம்மளோட சட்டமன்றத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20ன்றது 30 கூட இருக்கலாங்க, குறித்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நாம் தமிழர் கட்சி 0 to 2 2 சீட்டு பெறலாம், இல்லை காரைக்குடியில் சீமான் வெல்லலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சீட்டோ இல்லை 2 சீட்டோ நாம் தமிழர் கட்சி பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சீட்டு அதிக வாய்ப்புகள் இருக்குது. காரைக்குடி பொறுத்த வரைக்கும் எல்லா கருத்து கணிப்புகளுமே இழுபறியாக தான் இருக்குது. யாராலையுமே சொல்ல முடியலங்க திமுக தான் வரப்போகுது, அதாவது காங்கிரஸ் தான் வரப்போகுது, இல்லை அங்கே நிற்கிற அமமுக கட்சி வரப்போகுது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு இழுபறியாக தான் போயிட்டு இருக்கு காரைக்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே. தாவேகா விஜய் கட்சி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சீட்டு 15 சீட்டுலாம் சொல்கிறாங்க. குறைஞ்சது 8 எம்எல்ஏக்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புன்றாங்க. பட் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. குறைஞ்சது அவர் 2லேருந்து 4 சீட்டு பெறுவார், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அண்ட் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான் 90லேருந்து 110, திமுக பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 125 பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாவேகாவினர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 சீட்டு பெறலாங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் போயிட்டு தோக்கிறதுக்கான இடங்கள் வேணால் 15 இடங்களாக இருக்கலாம். ஒரு 15லேருந்து 20 இடங்கள் எம்எல்ஏ சீட்டை இழந்ததற்கான ஒரு வாய்ப்புகளாக போய் நிற்கும்னு நினைக்கிறேன் தாவேகாவுக்கு. ஸோ நாம் தமிழர் 0 to 2, தாவேகாவினர் 2 to 4, அதிகபட்சம் 5ங்க.
அண்ட் அதிமுக பார்த்தீங்கன்னா 90லேருந்து 110, திமுக பார்த்தீங்கன்னா 110லேருந்து 125. இதுதான் இந்த வருஷம் 2026 கருத்து கணிப்பாக அமைய போகுது. அண்ட் எங்களோட கருத்து கணிப்பு இதுதாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். அண்ட் இந்த ரிசல்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் நாமளும் பார்க்க போகிறோம். இந்த தமிழகத்தோட 2026லேருந்து 2031 வரைக்கும் யார் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். அட்லாஸ்ட் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ரொம்ப சாதாரணமாக இடப்பட முடியாது. ஏன்னா 2021 காட்டிலும் 2026 ஓட் பேங்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது அதிமுக பிஜேபி அலையன்ஸ். 2031 இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா இல்லை பிஜேபி தனியாக போட்டி போடுறாங்களா, அதிமுக விட்டுட்டு தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது 2031க்கான மிகப்பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் திமுகவோட ஓட் பேங்க் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் அதிகமாகுதான்றதையும் பார்க்க போகிறோம். அதிகமாக கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 இடம் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா 0லேருந்து 2 வர வாய்ப்பு அதிகம்ன்றது தான் எல்லாரோட கருத்து கணிப்பாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை பர்சன்டேஜ் ஓட் பேங்க் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் தாவேக்காக்கு கண்டிப்பாக 15லேருந்து 20% ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படி இல்லைனாலும் மினிமம் 12 to 15% கன்ஃபார்ம். அண்ட் அதே வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக அண்ட் பிஜேபி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100 சீட்டுகளை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 100 சீட்டுகளை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும். ஸோ 100லேருந்து 120 வராங்களா 130 வராங்களான்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா 90 சீட்டுகளை வின் பண்ணும், 90லேருந்து 100 110 சீட்டுகளுக்கு மேலே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு எந்த ஒரு கருத்து கணிப்புமே இல்லாத ஒரு புதிய கருத்து கணிப்பை வந்து இந்தியா டுடே கொடுத்துருக்காங்க. அதில் பொறுத்த வரைக்கும் தாவேக்காவே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்குன்றது தெரியல. பட் பெரும்பாலான அளவுக்கு இந்த வருடம் 2026 தாவேக்கா கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜை பிரிப்பாங்க. ஆனால் அந்த ஓட் பர்சன்டேஜ் எதன் அடிப்படையில் வந்துச்சு, உண்மையிலேயே இது எந்த அளவுக்கான அரசியல் புரிதலோட இந்த ஓட் பர்சன்டேஜ் இருந்ததா அப்படின்றது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் மே 4 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குமா இல்லை இதே திமுக ஆட்சி தொடருமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா குறைஞ்சது 110லேருந்து 125லேருந்து 130 சீட்டுகள் கண்டிப்பாக திமுக வென்று கண்டிப்பாக இந்த முறை 2026 மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலான சர்வே சொல்லுது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் முடிவுகளும் தெளிவாக வந்திருக்கு எக்ஸிட் போல் 2026 பொறுத்த வரைக்கும். ஸோ அதன் வகையில் பார்க்கும்போது 2026 திமுக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு பிரகாசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. ஏன்னா 120 110 இந்த இடங்கள் கன்ஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போடுதுங்க 100லேருந்து 120. ஸோ இந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் முன்னாடி திமுக இருக்குது. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் திமுக இருக்குன்னே சொல்லலாம். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் 2லேருந்து ஒரு 4 சீட்டு வாங்கலாங்க அதிகபட்சம். அதுவுமே கொஞ்சம் டவுட் தான். பட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 4 தொகுதியில் ஒரு 5 தொகுதியில் அதிமுகவை பீட் பண்ணிட்டு 2வது இடத்துக்கான வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது 2021 நாம் தமிழரே அதிமுகவை சில இடங்களில் 2லேருந்து 6 இடங்கள் சரியா எனக்கு கரெக்டான தெரியல. ஆனால் சில இடங்களில் அதிமுகவை பீட் பண்ணி 2வது இடத்துல நாம் தமிழர் இருந்திருக்கு. ஏன்னா 2021 ஆட்சி இதுபடி 2021 எலெக்ஷன் படி 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்குங்க 35 லட்சம் ஓட்டோட. ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் தாவேக்காவோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 இல்லை 2 கூட வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலும் போகலாம். ரொம்ப ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோற்கடிக்கப்படலாம். ஸோ 2லேருந்து 4 தாவேக்கா வரலாங்க. 0 to 2 நாம் தமிழர் கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100லேருந்து 120க்குள்ள அதிமுகவும் 110லேருந்து 125 இல்லை 135 திமுகவும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சாமானிய மக்களாக உங்களில் ஒருவனாக நானும் இந்த 2026 எலெக்ஷனை ரொம்ப விட்டு நோக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த ஆட்சி வரப்போகுது அப்படின்னு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அரசியல் மட்டும் இல்லை, கல்வி சார்ந்த பல வீடியோக்கள், பல என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் இலியா சேனல். நன்றி.